வணக்கம். அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோங்க. இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு நம்ம திறனாய்விலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். முற்றிலும் புதிய வினாக்கள், அனைத்துமே மூலநூல் ஆசிரியர்கள் நூல்கள்லேருந்து தாங்க நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். மூலநூல் ஆசிரியர்கள் நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீசு நடராஜன், கனா சுப்பிரமணியம், பஞ்சாங்கம், அப்புறம் ஞான சம்பந்தம், இலக்கியக்கலை, இதிலிருந்து தான் நம்ம வினாவிடை குறிப்புகள் கொடுக்குறோம். அவங்களதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு தான் நம்ம இந்த வினாவிடை குறிப்புகள் எடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் நம்ம கொடுத்த வினாக்கள் அனைத்துமே, வினாவிடை குறிப்புகள் அனைத்துமே மூலநூல் ஆசிரியர்கள் நூல்கள்லேருந்து தாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழாசிரியர்கள் சேர்ந்து எடுத்து மிக நுண்ணோக்கு திறனோடு ஆய்ந்து எடுத்த வினாக்கள் தான் இது உங்களுக்கானது. உங்கள் வெற்றி பயணத்திற்கு நாங்கள் உடன் வருவோம் எப்பொழுதும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் பெருமையோடு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டீச்சர்ஸ். லைக்ஸ் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க, அவங்களுக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கட்டும். ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. கண்டிப்பாக கடின முயற்சி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் வைஸ் நம்ம அழகு வாரியாக தெளிவாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். எங்களுடைய வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அனைத்து வினாவிடை குறிப்புகளும் உங்களுக்கு கொடுத்துடுவோம் மிக குறைந்த கட்டணத்தில். நம்ம மெட்ரிக் டீச்சர்ஸுக்காக நம்ம குறைச்சிருக்கோம். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அழகு ஒன்றிலேருந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. வாங்க இந்த பதிவுக்கு போகலாம். சங்க காலத்தில் அழகியல் உணர்வு எதனுடன் தொடர்புடையது? பாருங்கள், கொஷின் புரியுதான்னு பாருங்கள். அதாவது இலக்கியக்கலை, அழகியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலிருந்து நம்ம தீசு நடராஜன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது சங்க இலக்கிய நூல்களில் சொல்லில் தான் உணர்வும் பொருளும் அடங்கி கிடைக்கின்றன, பொதிந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்க இலக்கிய நூல்களில் கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் மிக சிறப்பாக கையாளப்பட்டுள்ளன. அதனுடைய சொல்வளமும் பொருள் வளமும், அது பல சொல்லாய் பல பொருள் குறித்து வருவதும், ஒரு சொல்லாய் வருதலும், பல துறைகள், பல சூழல்கள், பல புனைவுகளும் நமக்கு சங்க இலக்கிய நூல்களில் மிகச் சிறப்பாக காட்டப்பெற்றுள்ளன இல்லைங்களா? இதையெல்லாம் படிக்கும் பொழுது நம் மனம் இன்புறுகிறது அப்படிங்கிறத அதை அழகியல் தன்மையோடு திறனாய்வு செய்த திறனாய்வாளர்கள் நூல்களிலிருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு புலவர்களும் அவர்களுடைய படைப்பாற்றல் தன்மையை எப்படிப்பட்டது, எப்படி தன்மையுடையது அப்படிங்கிறத வெளிக்கொணர்வது தான் திறனாய்வாளர்களின் வேலை இல்லைங்களா? அதை மிக அழகியல் நோக்கோடு நமக்கு கொடுத்தது வரம் என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்க, சங்க காலத்தில் அழகியல் உணர்வு எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் புரியுதான்னு பாருங்க. திணைமுறையோடு தொடர்புடையது. அதாவது உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், அத்தனை மொழிகளுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழி, செம்மொழியான தமிழ் மொழி உலக மொழிகளிலேயே முதலில் தோன்றிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மொழி நூலாசிரியர்களும் திணைமுறையை காட்டவில்லை, அவர்களுக்கு தெரியாது. நம்மளுடைய தொல்காப்பியனார் தான் ஐவகை நிலங்களை, ஐவகை திணைகளை சொல்லி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 7 வகை திணைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கைக்கிளை, பெருந்திணை இவற்றையெல்லாம் பகுத்து நமக்கு கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற நில வகைகளை பிரித்தல் அப்படிங்கிறது எந்த நூலிலும் இல்லாத ஒரு சிறப்பு தான் இது. அதனால தான் சங்க காலத்தில் அழகியல் உணர்வு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா திணைமுறையுடன் தொடர்புடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் என்பது ஏன்னு கேட்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது பொருளியல் அழகை விளக்குவதால் அகப்பொருள் புறப்பொருள் என்ற பொருள் தன்மையை வகுத்து அழகாக சங்க இலக்கிய நூல்களில் நாம் காட்டப்பெற்றுள்ளன. தலைவன் தலைவியினுடைய ஒத்த வாழ்க்கை, அகப்பொருள், அகம் சார்ந்த புறப்பொருள், தலைவனின் கொடை சிறப்பு, போர் திறம், அவர்களுடைய அரசாட்சி, இதையெல்லாம் நமக்கு அழகாக விளக்கியது தான் அகப்பொருள் புறப்பொருள் சார்ந்த தன்மையை. அதனால தான் தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் அப்படிங்கிறது எதனுடன் நம்ம இணைத்து பேசுகிறோம் அப்படின்னா பொருள் அழகியலை விளக்குவதால் மிகச் சிறப்பான இடத்தை பெறுகின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 3வது, அழகியலின் தளம் அமைக்கும் நூலாக ஏன் தொல்காப்பியத்தை கருதுகிறோம்? அழகியலின் தளம் அமைக்கும் நூலாக ஏன்னா திணை விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். திணை விளக்கங்களை கொடுப்பதால் அழகியலின் தளமாக, அழகியலுக்கான இடமாக நம்ம சொல்கிறோம்.
4வது கேள்வி, கலை முழுமை என்பது இலக்கிய நோக்கம். கலை உருவாக்கத்தில் இணைந்திருப்பது என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அழகியலோடு தொடர்புடையது. அழகியல் இணைப்பு, அந்த சொல்லையும் பொருளையும் நாம் அந்த பாடல் வரிகளை வாசிக்கும் பொழுது அந்த சொல்லும் பொருளும் அது இயற்கையோடு ஒன்றிய ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அழகியல் இணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சங்க இலக்கியம் அகத்திணை புறத்திணை என பிரிந்து அழகியலை வடிவமைத்துள்ளது என்பது யாருடைய கூற்று? இதெல்லாமே தீசு நடராஜன் கூற்று தாங்க. அடுத்து பாருங்க, 6வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நடைபெற்றியலும் என்பது தொல்காப்பியத்தின் டேஸ் ஆகும். அப்போ நடைபெற்றியலும் அப்படிங்கிறது என்னன்னா, தொல்காப்பியத்தில் ஒரு சொல்லதிகாரத்தில் வரக்கூடிய இயல், முதல் இயல் கிளவியாக்கம் இல்லைங்களா? இது என்ன பண்ணுது? சொல்லின் இயல்புகளை, அதனுடைய திணைகளையும் அதற்குரிய பால்களும் எவ்வாறு அமைகின்றன அப்படிங்கிறது தான் ஆண்பால் பெண்பால் கூற்று இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை தான் நடைபெற்று இயலும் நடைமுறை சொற்கள் எவ்வாறு அதனுடைய நடை அழகு எப்படி இயங்குகின்றன, சொற்கள் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட பாங்கில் அமைந்து செய்யலுக்கு அழகு சேர்க்கின்றது அப்படிங்கிறத பற்றி பேசுவது தான் நடைபெற்று இயலும் டேஸ் கிளவியாக்கம் அப்படிங்கிறோம். இது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் முதல் இயல்ல கிளவியாக்கம் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ கிளவியாக்கம் தொடர்களின் இலக்கணத்தை கூறுவதோடு மட்டுமில்லாமல் வலு, வளாநிலை, வலுவமைதி இந்த 3ஐயும் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. அதனால தான் நடைபெற்று இயலும் கிளவியாக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப முதல் ஆன்சர். அடுத்து பாருங்க, கடந்தடு தானை மூவரும் கூடி சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் கூடி. அப்போ இதில் பாருங்க, தமிழ் வேந்தர் மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. கபிலர் பாடிய புறநானூற்று பாடல்கள். கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பாரி வள்ளலை சிறப்பித்து கூறக்கூடிய இந்த பாடல் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. கடந்தடு தானை, இந்த சொல் ஒரு படை எதிரிகளின் நிலப்பரப்பை கடந்து சென்று தாக்குதலை நடத்துவதை குறிக்கிறது. கடந்து, தடு, தானை, படை. தானைனா படைன்னு அர்த்தம். இப்போ எவ்வளவு அழகான சொல்லோவியம் புனைந்த இந்த கருத்துக்கள் மிக அழகை சேர்க்கின்றன இந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போர்க்கள சூழ்நிலையை, மன்னர்களையும் வீரத்தையும் விவரிக்கும் போது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கபிலர் பாடிய பாடல். அப்போ கடந்தடு தானை, தாண்டி சென்று தாக்கும் 3 மன்னர்களோட படைகள் ஒன்றாக சேர்ந்து போரிட்டாலும் பரம்பு மலையை கைப்பற்றுவது அரிதுங்கிறார் கபிலர். அதனால தான் கடந்து அடு தானை போர் மற்றும் வீரத்தை குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சொல்லாடல் தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போது கடந்தடு தானை மூவிரும் கூடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒளிநயத்தை காட்டுகிறது. மிகச்சிறந்த சொற்கோளம் பொருந்தி ஒளிக்கோளம் நயமாக பொருந்தி வந்திருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ படம் ஈத்த கெடா நல்லிசை. இப்போ படம் இங்கே பாருங்களேன், இது ரொம்ப 12ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. இது கடா யானை அப்படின்னா மத யானையை கொண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. படம் அப்படின்னா ஈத்த, அதாவது கபிலர் பாடியது பேகன், மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனை புகழ்ந்து பாடுறாரு. கெடா நல்லிசை அப்படின்னா அழியாத புகழை உடையவன். களிமான் என்னும் பெயர் கொண்ட பேகன் இறக்கப்பட்டு குளிரால் நடுங்கும் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் அப்படிங்கிறதுனால இந்த நூல் எதில் பயின்று ஓசை நயமிக்க இந்த நூல் எதில் பயின்று வந்துள்ளது அப்படின்னா புறநானூற்றில் பயின்று வந்துள்ளது. அடுத்து பாருங்க, முல்லைக்களியில் காளைகளின் பல இனங்கள் காட்டப்படுவது. சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன. முல்லைக்களியில் காளைகளோட பல இனங்கள் சொற்கள், காளைகளுக்கு பல சொற்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. சொற்புலத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறாங்க இது. அதாவது தீசு நடராஜன் என்ன சொல்கிறாருன்னா, முல்லைக்களியில் காளைகளின் பல இனங்கள் காட்டப்படுவது சொற்புலத்திற்கு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைய இலக்கியத்தில் கீஜா ராஜநாராயணன் கிடை அப்படிங்கிற குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார். இந்த சொல்வளத்திற்கு ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்குதுங்க. ஒரு சொல்லுக்கு புதிதான சொற்களை உருவாக்கும் பொழுது அது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அதைத்தான் தீசு நடராஜன் சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வைகுறு விடியல், நீர்படும் பசுங்கலம். எவ்வளவு அழகான சொற்கள் இது. வைகுறு விடியல் சங்க இலக்கியத்தில் இதை தொகை நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இலக்கணத்தில் தொகைநிலை சொற்கள் அப்படிம்பாங்க. இது
தொல்காப்பிய எச்சவியலில் பேசுகின்ற சொல்லுகின்ற ஒரு வரி. இது நற்றிணை பாடல்களில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளன. இது நீர்படும் பசுங்காலம், வைகுறு விடியல், பொழுது புலர்ந்த விடியல் அப்படிங்கிறதெல்லாமே தொகை மொழியில் வர்றதுனால இது நற்றிணை பாடல் வரிகளில் இது வந்திருக்குது. அடுத்து பாருங்க, தமிழ் அழகியலில் முதன்மை ஆதாரம் சங்க இலக்கியம் என்ற கூற்றுக்குரியவர். தமிழ் அழகியலின் முதன்மை ஆதாரம் தீசு நடராஜன் தான் சொல்றார். அழகியல்னாலே தீசு நடராஜன் தான், சரிங்களா? நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை. பாருங்க, இந்த வார்த்தையில் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என்ற தொடரியல் பிறழ்வு பயின்று வரும் நூல். தொடரியல் பிறழ்வு பயின்று வரும் நூல் அப்படின்னா, அதாவது முன்னோர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக சொற்றொடர் பயன்படுத்துவது. இவன் தந்தை ஒரு வாக்கியத்தில் இலக்கண அமைப்பு மரபுக்கு மாறாக அமைவது, இதைத்தான் தொடரியல் பிறழ்வு அப்படிம்போம். இப்போ இயற்கையான வழக்கிலிருந்து மாறுபட்டு பாடலுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஔவையார் பயன்படுத்தியிருக்காங்க. உன் தந்தைக்கு இவன் தந்தை தாத்தா என்று பொருள் தரும் அப்படிங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அது தொடரியல் பிறழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது கேள்வி, பொருள் பிறழ்வு ஏற்பட்டுள்ளது. 12வது கேள்வி புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் இது. அடுத்து பாருங்க, நற்றிணை பாடலில் வரும் 12வது கொஸ்டினுக்கு புறநானூறு. 13வதுக்கு நற்றிணை பாடலில் வரும் புணரின் புணராது பொருளே. இந்த தொடரியலில் வருவது என்ன அப்படின்னா பொருள் பிறழ்வு ஏற்பட்டுள்ளது. அடுத்து தீசு நடராஜனின் நூல்களான கவிதை என்னும் மொழி, திறனாய்வு கலை போன்றவைக்கு உதாரணமாக விளங்குவது நவீன திறனாய்வுன்னு சொல்லுவாங்க. 15 தமிழ் அழகியலை கட்டமைக்க சங்க இலக்கியத்திற்கு முதன்மை ஆதாரமாக விளங்குவது தொன்மை மற்றும் வளம், பழமை வாய்ந்த வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி நெடுஞ்செழியின் சாவு சடங்கு பாடலை தொடரியல் வளத்துடன் பாடிய புலவர். ரொம்ப அருமையான கேள்வி இது. பாருங்க, இடுகவென்றோ கடுகவென்றோ அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இல்லைங்களா? புறப்பாடல்ல அழகா முறுவலூர், அதாவது பேரையின் முறுவலார் நம்பி புலவர், பேரையின் முறுவலார் அப்படிங்கிற புலவர் நம்பி நெடுஞ்செழியினுடைய சாவுச்சடங்கை அழகா பாடுவார். தொடரியல் பிறழ்வோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல்கள் இடுகவென்றோ சுடுகவென்றோ படு வள்ளி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே அப்படிங்கிற பாடல் வரிகள். இது பேரையின் முறுவலார் பாடிய பாடல் வரிகள். பாருங்க, அடுத்து பாருங்க, இடுகவென்றோ சுடுகவென்றோ தொடரியல் பிறழ்வுக்கு உதாரணமாக விளங்கும் நூல் புறநானூறு. அடுத்து 18வது கேள்வி, எந்த தொன்மையான மொழியும் சமிஞ்சையிலிருந்து தொடங்குகிறது? சமிஞ்சையிலிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறது யாருடைய கூற்று அப்படின்னா 18வது கேள்வி தீசு நடராஜன் தான் சொல்றார். சைகையிலிருந்து, சைகை செய்வது, அதிலிருந்து தொடங்குகிறது. ஆசிரிய நடைத்தே வெஞ்சி என்ற தொல்காப்பியத்தின் நடை வகை எதை சார்ந்தது அப்படின்னா பா வகை. ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா எல்லாம் இருக்குங்க இல்லைங்களா? அதுதான் பா வகை நடை வகையை சார்ந்தது. 20வது கேள்வி, அழகியலை உருவாக்க தளம் அமைத்து தரும் நூல் எது? தொல்காப்பியம்தான். அழகியலை உருவாக்க தொல்காப்பியம்தான் அழகான தளம் அமைத்து தருகிறது அப்படிங்கிறது இந்த 20 வினாவிடை குறிப்புகளை நம்ம பார்த்தோங்க. மீண்டும் அடுத்த பதிவு நம்ம தொடர்ச்சியாக நம்ம போடலாம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற விதத்தில் நம்ம இலக்கண வினாக்கள் அழகு 7 ஒரு 4-5 வீடியோ நம்ம கொடுக்கலான் இருக்கோங்க. உங்களை ஆதரவு வேண்டி நம்மளுடைய பயணம் தொடரட்டும். இந்த வினாவிடை குறிப்புகள் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனடியாக நம்ம வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப்பாக அனுப்புவோம். நம்ம பயன்பெறுங்கள் ஆசிரியர் பெருமக்களே. இது உங்களுக்கானது, இந்த சேனல் உங்களுக்கானது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.